அண்ட் இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வழக்கம் போல் இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு நான் உங்கள் நண்பன் மோகனகிருஷ்ணன் வந்தாச்சு. இன்றைக்கி மிக சிறப்பாக ஒரு விருந்தினர், பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக ஒரு டாக்டரை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். அவர் யார் அப்படின்றதானே தெரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத விட அவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது போன வாரம் ஃபுல்லாகவே நிறைய நம்ம இந்த நீரிழிவு நோய் பற்றி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம பண்ணோம். ஏன்னா அது நீரிழிவு நோய் நாள் அப்படின்றதுனால அதனுடைய தொடர்பாகவே இன்றைக்கும் நீரிழிவு நோய் மருத்துவர் மற்றும் வல்லுனர் டாக்டர் கே பரணிதரன் அவங்களையும் நம்ம கெஸ்ட்டாக இன்றைக்கி கூப்பிட்டுருக்கோம் நம்மளுடைய ஷோவில். அவரை முதல்ல நம்ம வரவேற்றணும். வணக்கம் சார் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ. வணக்கம் சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவர்களுக்கும். நான் டாக்டர் கே பரணிதரன் பேசுகிறேன். டாக்டர் சார், இப்போது நீங்கள் நிறைய கேள்விகள் நானும் கேட்பேன். அதே மாதிரி என்னுடைய நேயர்களும் நிறைய கேள்விகளை அவங்களுடைய சந்தேகங்களை கேட்பாங்க. நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் நிதானமாக உங்களுடைய ஸ்டைலில் பதில் சொல்லி அவங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு அவேர்னஸ் கிரியேஷன் நிகழ்ச்சி தான் இந்த ஹலோ டாக்டர் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி. ஸோ இந்த அவேர்னஸ் கொடுக்குற நிகழ்ச்சியில் மக்களுக்கு வரும் சந்தேகங்களை எல்லாம் நம்ம நிச்சயமாக தீர்த்து வைப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட முதல் கேள்வி நான் போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா, நேயர்களே நீங்களும் டாக்டர் பரணிதரன் சார்கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது கேள்வி கேட்கணுன்னா சும்மா கேள்வி கேட்கக்கூடாது. நீரிழிவு நோய் பற்றி அதிலிருந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறது எப்படி வராமல் தடுத்துக்கலாம், வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோன் எடுக்கணும், டயல் பண்ணணும், எங்ககிட்ட பேசணும். என்ன நம்பர்னு சொல்லுவாங்க. 24991014 இல்லை 29860038 இந்த நம்பருக்கு தமிழ்லையும் சொல்லலாமேம்மா. 24991014 இல்லை 29860038 இந்த எண்களுக்கு கால் பண்ணலாம். நன்றி. இப்போ டாக்டர் சார் கிட்ட முதல் கேள்வி. சார், டாக்டர் பரணிதரன் சார், இந்த நீரிழிவு நோய் அப்படின்னா என்ன சார்? ஏன்னா ஒரு காலத்தில் என்னென்னா 60 வயசு 70 வயசு அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இருந்தது, நம்பர் 1. ரெண்டாவது அதுக்கு ஒரு நிக்நேமே என்ன சொல்லுவாங்கன்னா பணக்காரர்களின் வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. அதை அப்படிலாம் இருந்தது. அந்த நீரிழிவு நோய் அப்படின்னா என்னன்றது சொல்லுங்கள். கண்டிப்பாக நீரிழிவு நோய் அப்படின்றது இப்போ ரொம்ப எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னால் சர்க்கரை குறைபாடு, சர்க்கரை வியாதி அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறது. இது என்னென்னா, சர்க்கரைனாலே தெரியும், அது பிளட் குளுக்கோஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு நார்மலாக ஒரு 140க்குள்ளே தான் இருக்கணும் எப்பயுமே. அது அதிகமாகும் போது அதை சர்க்கரை குறைபாடு அப்படின்னு சொல்கிறோம். இதை டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடியெல்லாம் பணக்கார வியாதியா அப்படின்னு பார்க்கப்பட்டது. இன்றைக்கி பாமர மக்கள், அதாவது எல்லாருக்குமே டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதுக்கு நிறைய பல காரணங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் டயபெட்டிஸ் வந்திருக்குன்னா முதல்ல எவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி மக்களுக்கு மேலே இன்றைக்கி டயபெட்டிஸ் இருக்கதான ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஐயோ. அதே நேரத்தில் 13 கோடி மக்கள் ப்ரீ டயபெட்டிஸ், ஆரம்பகட்ட சர்க்கரை நோயில் இருக்காங்க. இன்றைக்கி ரோட்டில் நீங்கள் 11 பேர் பார்க்குறீங்கன்னா அதில் ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்க ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஏன் முன்னாடிலாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இல்லாத காட்டும் இப்போ ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மாறி இருக்குது. ஸோ முன்னாடி டயபெட்டிஸ்னால் நீங்கள் சொன்ன மாதிரி பணக்காரில் இருந்ததுக்கு இன்றைக்கி அது சின்னவங்களுக்கும் வந்திருக்கு, பெரியவங்களுக்கும் வந்திருக்கு. அது அர்பன் ரூரல் எல்லா இடத்துலையுமே டயபெட்டிஸ் இருக்குது. நிறையா காரணங்கள் இருக்குது. ஒன்று பரம்பரைத்தன்மை நம்ம சொல்கிறோம், அப்பா அம்மாவுக்கு இருந்தால் வரணும் அப்படின்றது. அதெல்லாம் இன்றைக்கி மாறி இன்றைக்கி சுற்றுப்புற சூழ்நிலைகள் தான் ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமாக இந்த சுற்றுப்புறக்கான என்விரான்மெண்டல் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய டயட்டெல்லாம் மாறி இருக்கு மாற்றம். முன்னாடிலாம் நம்ம ஆரோக்கியமான உணவு எடுத்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிக்கெலாம் அந்தளவுக்கு சுகரே கிடையாது. இன்றைக்கி இளைஞர்களுக்கு வந்திருக்குன்னா நம்ம எடுக்கிற உணவில் ஹை கலோரி டயட், அதாவது நம்ம நிறையா டயட்டை நம்ம உடற்பயிற்சி இல்லாமல் சாப்பிட்றோம். அதே நேரத்தில் ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதுவுமே பதப்படுத்த உணவுகள் எல்லாம் நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது எல்லாமே நம்ம உடம்புல சில மாற்றங்கள் கொடுது. உங்களுக்கு டயபெட்டிஸ்னால் என்னன்னு பற்றி சொன்னால் இன்னும் நிறைய புரியும். அந்த ஃபேக்டர்ஸை முதல்ல நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். சொல்லுங்கள் சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செடென்டரி லைஃப் ஸ்டைல், உடல் பருமன் அதிகமாகுது, உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதே நேரத்தில் மனநலமும், ஸ்ட்ரெஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே ஸ்ட்ரெஸ் அதிகமாக அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லீப், ஸோ இது எல்லாமே என்விரான்மெண்டல் ட்ரிகரிங் ஃபேக்டர். அதோட என்விரான்மெண்ட்டில் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த டயபெட்டிஸ் வரதுக்கான முக்கிய காரணங்கள். இன்றைக்கி 80% டயபெட்டிஸ் டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி இருக்கும். ஆனால் அந்த இன்சுலின் உற்பத்தி சரியான முறையில் வேலை செய்யாமல் போகிறதுனால தான் இந்த டயபெட்டிஸ் வருது. அது எப்படி இன்சுலின் உற்பத்தி வர்றது சரியாக வேலை செய்யலைன்னு
அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எடுக்கிற உணவு வந்து 3 விஷயமாக தான் பிரியுது. கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ். எந்த ஃபுட் எடுத்திங்கனாலும் இது 3ஆக தான் பிரியுது. அதில் கார்போஹைட்ரேட் தான் வந்து நம்மளுக்கு குளுக்கோஸ் எனர்ஜி கொடுக்குது. இந்த குளுக்கோஸ் தான் வந்து நம்ம பிளட்டில் வந்து அதிகமாகும் போது நம்ம கணையத்தில் இருக்கிற உறுப்பு பார்த்திங்கன்னா பேன்க்ரியாஸ், அந்த இன்சுலின் செக்ரேஷன் பண்ணுற உறுப்பு, அது வந்து இன்சுலின் வந்து கொடுக்குது. அந்த இன்சுலின் வந்து குளுக்கோஸை கொண்டு போய் செல்லுக்கு போய் சேர்க்கணும். இதுதான் இன்சுலினோட வேலை. அந்த இன்சுலின் குளுக்கோஸை கொண்டு போய் செல்லுக்கு போகும்போது அது வந்து ஒரு டோர், அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணால் தான் குளுக்கோஸ் வந்து செல்லுக்கு போகும். இந்த டோர் ஓப்பன் பண்ணுறது தான் இந்த இன்சுலின் ரிசப்டார்னு சொல்லுவோம், அதனுடைய வேலை. இப்போ வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான காரணம் வந்து இந்த டோர் சரியாக வேலை செய்யலை, அதனால் குளுக்கோஸ் வந்து செல்லுக்கு போகல. இதை வந்து நாங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஏன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருதுன்னா, நான் சொன்ன இந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள், அந்த ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்டல் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் தான் காரணம். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம உணவில் மாற்றம், நம்மளோட உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, நம்மளோட ஸ்ட்ரெஸ், நம்மளோட ஸ்லீப், இது எல்லாமே வந்து இன்றைக்கி டயபெட்டிஸ் வரதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஓகே சார், இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி உணவு, பதப்படுத்தப்பட்ட உணவு, அது இதெல்லாம் சொல்லிட்டுன்னு. ஆனால் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் தான் வந்து ஆர்டர் ஆஃப் த டே அப்படின்னு மாறிட்டு இருக்கும்போது அதனால் வந்துட்டு நம்ம நிச்சயமாக இந்த டயபெட்டிஸ் வரும் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட மக்கள் அதை வந்து சாப்பிட்றாங்க அப்படின்றது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம்தான். பட் அதுக்குன்னு சொல்லிட்டுன்னு ஏதாவது க்யூர் உண்டா? கண்டிப்பாக. ஸோ எல்லாமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன தாரக மந்திரம், மை பிளேட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்ம வந்து இப்போ இது எல்லாமே இருக்குது, இதில் வந்து எப்படி டாக்டர் எங்கே பார்த்தாலும் இதை தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் நல்ல விஷயங்களுமே இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம பிளேட்டை வந்து நம்ம இதுக்காக டயட்டிஷனை சூஸ் பண்ண வேணாம், நம்மளே நம்ம பிளேட்டை சூஸ் பண்ணல. நம்மளுக்கு தெரியும் இதில் வந்து அதிகமாக மாவு சத்து இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ், இதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, இதில் ஃபைபர் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த திசை போனாலும், நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத், எல்லா இடத்துலையுமே ஃபெஸ்டிவல்ஸ் கண்டிப்பாக வருது. அதில் ஸ்வீட்டு தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. அதில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டே இருந்தோன்னா அது நல்லதில்லைன்னு நம்மளுக்கே தெரியும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்த விஷம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படி தான் நம்ம சொல்லுவோம், எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுமாரி நம்ம உடம்புக்கு என்ன தேவையோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நான் வந்து இதை ஒரு சிம்பிளான விஷயமா சொல்கிறேன், நேச்சுரல் போர்ஷன் கண்ட்ரோல். இதை வந்து நம்ம டே டு டே ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம பிளேட்டை வந்து பெரிய பிளேட் இல்லாமல் சின்ன பிளேட்டாக சூஸ் பண்ணுங்கள். அதே நேரத்தில் நம்ம எடுக்கிற உணவில் வந்து நீங்கள் ரைஸ் தான் பிடிக்குதா, கண்டிப்பாக எடுக்க வேணாம்னு சொல்லலை. அது எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரோட்டீன்ஸ், புரத சத்தும் ஃபைபர், நார் சத்து உள்ளதும், இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் என்ஜாய் பண்ணால் அந்த குவான்டிட்டி நம்ம கண்டிப்பாக கம்மியாக சாப்பிடுவோம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம குளுக்கோஸோட லெவல் அதிகமாக பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வே ஆஃப் திங். அதுதான் வந்து நம்ம எல்லாருக்குமே 24 hours இருக்குது. நம்ம எல்லோரும் சின்ன, எஸ்பெஷலி எங்கர் ஏஜ் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே சொல்கிறோம், எனக்கு டைம் இல்லை டாக்டர், எனக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்றது எல்லாமே நம்ம சொல்கிறோம். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம மாறணும். ஸோ நம்ம அட்லீஸ்ட் வந்து 24 hours வந்து 1 hour வந்து நம்மளுடைய ஹெல்த்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ வந்து எல்லாருமே வந்து ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஸ்டார்ட் இயர்லேயே, சின்ன வயசுலேயே வந்து நம்ம வந்து சேமிக்கணும், அப்போ தான் ஃபியூச்சருக்கு வேணும். அதையே ஏன் ஹெல்த் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் இயர்லி, சின்ன வயசுலேயே செய்யக்கூடாது? இன்றைக்கி வந்து இந்த லைஃப் ஸ்டைல் டிசார்டர் வரதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் மாறினது தான். ஸோ அப்போ வந்து நம்ம என்னென்ன செய்யக்கூடியதோ அதை நம்ம செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதையோ அதை நம்ம தவிர்க்கணும். அப்படி பண்ணாலே நம்ம வந்து டயபெட்டிஸ் வராமல் தடுக்கலாம். என்னதான் நம்ம இந்த உலகத்தில் வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து கோல்டன் ஏரா, நம்மளுக்கு எல்லா வசதிகளும் கிடச்சிருக்கு, நம்ம லைஃப் வந்து ஸ்மார்ட்டாக இருக்குது, நம்ம கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் வந்து அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணுறோம். பட் பேசிக்கான விஷயத்தை நம்ம விடுறோம். அதை வந்து மாற்றம் பண்ணாலே நம்ம டயபெட்டிஸ் வராமல் தடுக்கலாம். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க சார், ஒரு டோர் ஒன்று ஓப்பன் ஆகும், அது ஓப்பன் ஆகலைன்னு சொல்லிட்டுன்னு. அது வந்து எதனால், எந்த காரணத்தினால அது ஓப்பன் ஆகாமல் போகுது அந்த இன்சுலின்? ரொம்ப ரொம்ப நல்ல கொஸ்டின் கேட்டிங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக ஒரு ரூமுக்கு போனோன்னா நம்ம வந்து அந்த டோர் லாக் ஆகிருக்குன்னா கீ போட்டு திறந்தால் தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம உடம்புல வந்து நம்ம பாடியில் வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாகுதுன்னா அந்த குளுக்கோஸ் வந்து செல்லுக்கு வந்து போனோன்னா இந்த இன்சுலினுடைய ஃபங்க்ஷனே வந்து ஒரு கீ மாதிரி அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணும். இன்சுலின் ஆக்ட்ஸ் லைக் கீ. ஸோ அந்த செல்லில் வந்து அந்த கீ ஓப்பன் பண்ணுறது மெக்கானிசம் வந்து இன்சுலின் கையில் தான் இருக்குது. அந்த குளுக்கோஸ் வந்து நம்ம என்டர் ஆகணும்னா இந்த கீ ஓப்பன் ஆனால் தான் குளுக்கோஸ் செல்லுக்கு போகும். இது வந்து இன்சுலின் ரிசப்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்சுலின் ரிசப்டார் வந்து சரியான முறையில் வேலை செய்யாத காரணம் வந்து நம்ம எடுக்கிற உணவில் வந்து அதிகமான குளுக்கோஸ் லெவல்ஸ் இருக்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் இருக்கிறனால. ஸோ இந்த மெக்கானிசம் வந்து பழுதடையுது. நம்ம செல்லு அந்த கீ வந்து சரியாக ஓப்பன் ஆகலைன்னா நம்மளால் அந்த டோர் ஓப்பன் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுடைய ஹேபிட்னால தான் வருது. ஸோ இந்த ஹேபிட்டெல்லாம் அதிகமாக இந்த சாவி வந்து திறக்க மாட்டுது. அதனால் வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாக பிளட்டில் போயிடுது. ஸோ இந்த பிளட் குளுக்கோஸ்
குளுக்கோஸ் அதிகமானோடனே முக்கியமாக சில சிம்டம்ஸ் நம்ம வந்து டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா என்ன மாதிரி அறிகுறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குளுக்கோஸ் அதிகமாகும் போது நம்ம உடம்புல வந்து கிட்னி இருக்குது, அது வந்து எக்ஸ்க்ரீட் ஆகணும். அதாவது நம்ம குளுக்கோஸ் எல்லாத்தையும் வந்து 200 மில்லிகிராம் வரைக்கும் அது தடுக்கும். அதுக்கு மேலே இது வந்து ஒரு டேம் மாதிரி தான். அதுக்கு மேலே அதிகமாகிடுச்சுன்னா அந்த குளுக்கோஸ் எல்லாம் வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு சுகர் அதிகமாச்சுன்னா அவங்க ஃபஸ்ட்டு சிம்டம்ஸே அடிக்கடி யூரின் போகிறது. ஸோ யூரின் போகும்போது அவங்க குளுக்கோஸ் லெவலோட நீர் சத்தும் வெளியில் போகிறனால தண்ணி தாகம் எடுக்குது. ஸோ அப்போ வந்து அடிக்கடி தண்ணி தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்கிறாங்க. அதே நேரத்தில் குளுக்கோஸ் வந்து நம்மளுக்கு எனர்ஜி, வண்டிக்கு வந்து பெட்ரோல் மாதிரி குளுக்கோஸ் நம்மளுக்கு தேவை. அந்த குளுக்கோஸ் வந்து பிளட்டில் இருக்குது, ஆனால் செல்லுக்கு போல் எனர்ஜி வந்து வரல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செல் வந்து பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி நிறையா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து பாலிபேஜியா, அதாவது அதிகமாக எடுத்துக்கோங்க. இதுதான் பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபேஜியா. ஸோ அதிகமாக யூரின் போகிறது, தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கிறது, பசி ஜாஸ்தியாக எடுக்கிறது, இது மூணுமே வந்து டயபெட்டிஸ்க்கான மெயின் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டாக்டர், இப்போ வந்து நேயர்கள் சில பேர் லைனில் இருக்காங்க. அவங்க தன்னுடைய சந்தேகங்களை கேட்பாங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் கிட்ட பேசுங்க. கட் ஆகிடுச்சு. சரி, பரவாயில்ல, நம்மளுக்கு அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நிறைய கேள்விகள் நம்ம கேட்கலாம். இப்போ இந்த குளுக்கோஸ் அளவு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஒரு சாதாரண மனிதன் ஆவரேஜாக அவனுக்கு வந்து தெரியணும், நமக்கு இவ்வளோ தான் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட் வழி என்னன்றது சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இப்போ ஆக்சுவலாக வந்து முதல்ல நார்மல் லெவல் என்ன அப்படின்றது பார்க்கணும். இப்போ ஒருத்தவங்க வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங்கில் வந்து வெறும் வயிற்றில் 100க்குள்ளேயும் சாப்பிட்ட பிறகு 140க்குள்ளேயும் இருக்கணும். இதே வந்து ஏஜ் ஆகும்போது ஒரு 60 வயசு மேலே ஃபாஸ்டிங் வந்து 100லேருந்து 120க்குள்ளேயும் சாப்பிட்ட பிறகு 140லேருந்து 180க்குள்ளே மெயின்டைன் பண்ணும். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பில்லர்ஸ், அதாவது என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். நம்ம எடுக்கிற உணவில் வந்து மாவு சத்து, கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துகிட்டு ஃபைபரும் ப்ரோட்டீன்ஸும் ரிச் டயட்டாக எடுத்துக்கிறது முதல்ல. ரெண்டாவது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இப்போ கைட்லைன்ஸ் உலகத்தில் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ண பிறகு 30 நிமிஷம் அட்லீஸ்ட் வாரத்துக்கு 5 முறை, அதாவது 150 நிமிஷம் வாரத்துக்கு நம்ம பண்ணாலே நம்மளுடைய சர்க்கரை அளவை நல்ல கட்டுப்பாட்டில் வைக்க முடியும். அது கூட நம்ம மெடிகேஷன்ஸ், ஏன்னா பிகாஸ் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி முக்கியம், அது கூட மருந்துகளும் ரொம்ப முக்கியம். உங்கள் டாக்டர் கொடுக்குற மருந்தையும் அது கரெக்டாக எடுக்கணும். இது இல்லாமல் அவங்க HbA1cன்னு ஒரு டெஸ்ட்டு சொல்லுவோம், கிளைகோசிலேட்டட் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டெஸ்ட் என்னென்னா 3 மந்த்ஸாக ஒருத்தவங்களுடைய சர்க்கரையுடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குற டெஸ்ட்டு. அது 7க்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்களுடைய சர்க்கரை வந்து கட்டுப்பாடுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இப்போது நேர் ஒருத்தர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார், KK நகர்லேருந்து பேசுகிறேன், கஸ்தூரி. வணக்கம் மேடம். சார் சார் 2 கொஸ்டின் தான் சார். எங்கள் அம்மாவுக்கு வந்து 10 இயர்ஸாகவே இது இருக்குது, சுகர் இருக்குது சார். அவங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாகவே 200 அந்த மாதிரி 260 அப்படி தான் இருந்தது. இப்போ 2 மாசமாக வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு, 103 112 இருக்கு லாஸ்ட்டாக பார்த்தது. இப்போ அவங்களுக்கு வந்து தலை சுற்றுது, உடல் நடுக்கம் இருக்கு, வேர்க்குது. அந்த இவ்வளோ நாள் அப்படி கூட இருந்து இப்போ கம்மியானதுனால அப்படி இருக்குமா? அதுக்கு வந்து டாக்டர் இந்த தூக்க மாத்திரையும் வெற்றினும் கொடுத்துருக்காங்க சார், 2 வீக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எதனால வருது? ஓகே, ஸோ இப்போ ஓகே, நான் இப்போ இதுக்கு பதில் சொல்கிறேன். இப்போ ஆக்சுவலாக வந்து அதிகமாக முன்னாடி இருந்த சுகர் லெவல் இப்போ கம்மியாக இருக்குன்னா, முதல்ல வந்து அவங்களுடைய டயட்டில் ஏதாவது கொஞ்சம் மாற்றம் பண்ணியிருந்தா கூட அந்த லெவல்ஸ் கம்மியாகிறதுக்கலாம். ரெண்டாவது அவங்க எடுக்கிற மெடிசின்ஸும் வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இப்போ டயபெட்டிஸ் வந்துடுச்சுன்னா நம்ம அதே மெடிசின்ஸை லைஃப் லாங் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. சில நேரத்தில் கட்டுப்பாடு வரும்போது நம்ம அதுக்கு தகுந்த டோசேஜும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை மாதிரி மயக்கமாக இருக்குன்னு பார்த்தா ஒரு விஷயம், நம்ம வந்து சுகர் செக் பண்ணுறது வந்து அந்த டைமில் மட்டும் தான் நம்ம செக் பண்ணுறோம். அதை வந்து நம்ம இன்னொரு டெஸ்ட், கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா, இது வந்து 24 ஹவர்ஸாக உங்கள் சுகர் லெவல் எவ்வளோ கண்ட்ரோலில் இருக்குது, எப்போல்லாம் 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம இது சின்னதாக ஒரு பேட்ச் மாதிரி தான், இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. அது பண்ணுறதுனால என்னென்னா, நம்மளுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதில் அம்மா எடுக்கிற மெடிகேஷன்ஸில் அவங்களுக்கு சுகர் வேறு எப்போல்லாம் ஏதாவது லோ சுகர் ஆயிருக்கான்றது நம்மளால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சா நம்மளுக்கு அவங்களுக்கு தேவையான அளவான மருந்தை நம்மளால் கொடுக்க முடியும். இது வந்து ஒரு துல்லியமான மருத்துவம் கொடுத்தா நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வர சிம்டம்ஸை அவாய்ட் பண்ணலாம். டாக்டர் வந்து உங்களுக்கு அந்த வெர்டின் இதெல்லாம் கொடுத்துருக்கிறது வேறு ஏதாவது மயக்கம் காரணத்தினால கொடுத்துருக்கலாம். பட் சுகர்னால லோ சுகர் ஏதாவது வருதான்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த ஸ்டடி இப்போ எல்லாமே இது அவைலபிளாக இருக்குது. இதை உங்கள் மருத்துவர் அணுகுனாலே அதை கண்டிப்பாக உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாரு. கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம்.
என் பொண்ணுக்குலாம் 14 இயர்ஸ் ஆகுது சார். அவன் வந்து இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் எதுவுமே செய்யறது இல்ல. ஓகே. இப்போ அவங்களுக்குலாம் வளர்ற பிள்ளைங்களுக்கு வராம இருக்கிறதுக்கு, சுகர் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? ரைஸ் மூலமா வருதா சாப்பிட? நம்ம ரைஸ் மூலமா தான் மெயினா வருதா? இப்படி அவங்க ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, வராங்க ஸ்கூல் வராங்க, விட்டு வந்து படுக்கிறாங்க. ஓகே. ஆமா சார். ஸோ எங்களுடைய மெயின் வேலையே இப்போ அதுதான். ஏன்னா பிகாஸ் இப்போ வந்து டயபெட்டிஸ் வந்த பிறகு நாங்கள் வந்து அது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோட இந்த மாதிரி யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் அம்மாவாக இருக்கும்போது இந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அவங்களோட ஃபிசிக்கல், ஏன்னா பிகாஸ் நம்ம பசங்க வந்து நல்லா படிக்கணும், காலேஜ் போகணும், சம்பாதிக்கணும் அப்படி தான் நினைக்கிறோம். அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுன்றதை வந்து நம்ம யோசிக்கணும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஆமாம், நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மொபைல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இதை வந்து அவங்களை ரிவார்ட் பண்ணலாம். நீ நல்லா விளையாடி ஏதாவது பண்ணனா உனக்கு வந்து மொபைல் இந்த டைம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணலாம். ரெண்டாவது, நீங்கள் அவங்களுடைய டயட்டையும் வந்து முக்கியமாக பார்க்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்க விஷயம் இப்போ என்னென்னா எல்லாருமே வந்து நம்ம டேஸ்ட் கான்ஷியஸ் தான் போகிறோம், ஹெல்த் கான்ஷியஸ் போகிறதில்ல. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சது கொடுக்கலாம். வீக்லி மற்ற நாள்லாமே வந்து அவங்களுக்கு ப்ரோட்டீன்ஸும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஃபைபர், நார் சத்து உள்ளதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம இந்தியன் டயட்டில் வந்து நிறையா வந்து காப்ஸாக தான் நம்ம எடுக்கிறோம், மாவு சத்து. ப்ரோட்டீன்ஸ்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து அவுட்டோர் கேம் விளையாடுறதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணி தான் ஆகணும். அதில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். டாக்டர் சொன்னது நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு சுகர் டக்குன்னு குறைஞ்சிடுச்சு அப்படின்றதுக்காக சந்தோஷத்தில் அவங்கள ஸ்வீட் சாப்பிட விட்டுறாதீங்க. நம்பர் 1. உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் கடைக்காவது போயிட்டு வான்னு சொல்லி அமுச்சு வைங்க. அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும். ஓகே, இது 2 இருந்ததுனாலே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இன்னொரு நேயர் லைனில் இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க. வணக்கம் சார். பொன்னேரி ஜெகண்டேலேருந்து கலீல் அமர் பேசுகிறேன். வணக்கம் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்காரங்க இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆமாம், சுகர் டெஸ்ட் எடுக்கும்போது சுகர் மாத்திரை போட்டுட்டு தான் எடுக்கணுமா? எப்படி சார் இந்த டெஸ்ட்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா பிகாஸ் இப்போ வந்து நிறைய டவுட்ஸ் என்ன ஆகுனா, ஆக்சுவலாக வந்து ஒருத்தவங்க வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்க வந்து பிளட் சுகர் டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாக்டர் வந்து மருந்து கொடுக்குறாங்க, அது வந்து அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்கான்னு பார்க்கணுன்னா நம்ம அதை டெஸ்ட் பண்ணணும். அப்போ டெஸ்ட் பண்ணும்போது வெறும் வயிற்றில் போகும்போது அந்த சுகர் மாத்திரையே போட தேவையில்லை. ஃபாஸ்டிங்கில் எம்டி ஸ்டொமக்கில் கொடுத்துரும். அடுத்ததாக 2 மணி நேரம் கழித்து டெஸ்ட் பண்ணும்போது டாக்டர் கொடுக்குற மாத்திரை அது பிஃபோர் ஃபுட்டா இல்லை ஆஃப்டர் ஃபுட்டா அது தகுந்த மாதிரி கரெக்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் 2 hours கழிச்சு நம்ம டெஸ்ட் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த லேபில் போகும்போது நீங்கள் மாத்திரை போடாதீங்க அப்படின்றது எல்லாமே தப்பான அணுகுமுறை. எப்போ வந்து மாத்திரை போடக்கூடாதோ உங்கள் டாக்டர் கண்டிப்பாக நீங்கள் மாத்திரை போடாமல் எடுங்கன்னு சொன்னால் மட்டும் தான் நீங்கள் அதுமாதிரி பண்ணணுமே தவிர, மற்றபடி நீங்கள் எப்போ சாதாரணமாக டெஸ்ட் பண்ணும்போது ஃபாஸ்டிங்கில் எடுக்க வேணாம். அதுக்கு முன்னாடியே சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கப்புறம் கொடுக்குற எந்த மாத்திரையோ அதை போட்டுட்டு சாப்பிட்டுட்டு டெஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த மாத்திரையோட அளவில் உங்கள் சுகர் எப்படி கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே சார். ஏன்னா எங்கள் அம்மாலாம் எடுப்பாங்க, மாத்திரையை போடுறது கிடையாது. இப்போ அதனால தான் உங்ககிட்ட டவுட்டே கேட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, இன்னொரு நேர் லைனில் இருக்காரா? ஓகே, இப்போ டாக்டர்கிட்ட சொல்லலாம் சார். இப்போது பரவலாக இப்போது எல்லா வயதினருக்குமே வந்து இப்போ இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன கை குழந்தைகள்லேருந்து கூட சில சமயங்களில் நம்மளுக்கு வந்து டயபெட்டிஸ்ன்னு சொல்லிட்டு பேப்பர்லலாம் கூட வருது நமக்கு. ஸோ இது எப்படி பாசிபிள்? அது சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி பாசிபிள்? கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வர டயபெட்டிஸை வந்து நம்ம டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். டயபெட்டிஸில் 2 வகை. மெயினாக வந்து டைப் 1 டயபெட்டிஸ் அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ். இப்போ இந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கேட்குற டயபெட்டிஸ் வந்து டைப் 1 டயபெட்டிஸ். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ டயபெட்டிஸே வந்து 2 காரணத்தால் ஒன்று வந்து கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி இல்லாமல் போகலாம். ரெண்டாவது வந்து இன்சுலின் உற்பத்தி இருக்கும், அது வந்து சரியான முறையில் செயல்படலை. இதை தான் டைப் 2 டயபெட்டிஸ். இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு ஏன் இந்த டயபெட்டிஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ குழந்தைகள் வளரும்போது அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஏன்னா எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு உருவாகணும். இப்போ ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ ஃபங்கஸோ நம்ம உடம்பை தாக்க போகும்போது ஜென்ரலாக நம்ம உடம்புல வந்து ஆன்டிபாடிஸ், அதாவது எதிர்ப்பு சக்தி நம்ம உருவாகும். அது வந்து பாக்டீரியாவை அழித்து நம்மளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இப்போ இந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா, பாக்டீரியா உள்ளார வரும்போது அவங்களுடைய குழந்தையில் வந்து ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும். அந்த ஆன்டிபாடி வந்து அந்த பாக்டீரியாவை அழிக்காமல் பேன்க்ரியாஸில் கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி ஆகிற செல்ஸை வந்து பாக்டீரியா நினச்சி அது கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி இல்லாமலே போகலாம். இதை வந்து டைப் 1 டயபெட்டிஸ்னு சொல்லுவோம். இதை வந்து ஆட்டோ ஆன்டிபாடி மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அந்த குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. அது வெரி அன்ஃபார்ச்சுனேட். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கணும்னு தேவையே இல்லை. அது வந்து யாருக்கு வேணால் வரலாம், எந்த குழந்தைக்கு வேணால் வரலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக இன்சுலின் தான் எடுத்துக்கணும். ஸோ அதனால் இன்சுலின் இருந்தால் தான் அவங்களால சர்வே ஆக முடியும். அப்படின்னா டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு வந்திருக்கிற குழந்தைகளுக்கு இன்சுலின் இஸ் அ மஸ்ட். கண்டிப்பாக. அதை தவிர வேறு ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது இப்போதைக்கு. அதுதான் ட்ரீட்மெண்ட். இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ணுறதுக்கான நிறைய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கு. ஓகே, இன்னொரு நேர் லைனில் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர்கிட்ட பேசுங்க.
ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் எனக்கு வந்து சுகர் இப்போதான் சார் 1.5 வருஷமா இருக்கு. ஓகே ஓகே. ஏற்கனவே வந்து தைராய்டு வந்து ஒரு 15 வருஷமா இருக்கு சார். ஓகே. அதுக்கு டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன். ம். இப்போ வந்து என்னன்னா எனக்கு ரொம்ப டயர்ட்னஸ் அதிகமா இருக்கு. ஓகே. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு படபடப்பு வருது. கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல சார் என்னால. ஓகே. அது மாதிரி வந்து கால் வந்து ரொம்ப இழுக்குது சார், நரம்பு வந்து இழுக்குது. கொஞ்ச நேரம் நீட்டி உட்கார முடியல, மடக்கி உட்கார முடியல சார் என்னால. ஓகே ஓகே ஓகே. ம். அதான் சார் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எனக்கு வந்து 44 வயசு தான் ஆகுது இப்போ. சரி ஓகே. நீங்கள் இப்போ சுகர் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கா உங்களுக்கு? நீங்கள் இப்போ சொல்லுங்க. வெறுமயத்தில் அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் அதனுடைய வேல்யூ கடைசியாக பண்ணது உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அது மாதிரி? அது இப்போ ஒரு 1 மந்த் ஆகுது சார். இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து 110 இருக்கு. சரி. சாப்பிட்ட பிறகு வந்து 250 இருக்கு சார். ஓகே. ஸோ அந்த HbA1cன்ற டெஸ்ட்டு நீங்கள் எப்போயாவது பண்ணீங்களா ரீசெண்டாக? அந்த 3 மாதம் ஆவரேஜ் சுகர் டெஸ்ட்டு? புரியலங்க சார். 3 months அந்த 3 மாதம் ஆவரேஜ் சுகர் டெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, HbA1c. அது வந்து சொல்லுங்க சார். அது எப்பயாவது பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? அது மாதிரி தான் சார் பண்ணிக்கிட்டு அது இல்லை, நீங்கள் சொல்லியிருக்கிறது அந்த வெறுமயத்தில் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படி தானே நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த வெறுமயத்தில் 110 அது பரவாயில்ல. சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அது 140லேருந்து ஒரு 180க்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு. அது 250 இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா காலில் வந்து அந்த பிரச்சனை வருது, இது வந்து சம்டைம்ஸ் இந்த சுகர்னால கூட டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரியான சிம்டம்ஸ் தான் உங்களுக்கு வருது. ரெண்டாவது உங்களுடைய சர்க்கரை அளவு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் சாப்பிட்ட பிறகு இருக்க சுகர் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது. இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மயக்கம் வர்றதை தடுக்கலாம், இந்த கால் பிரச்சனை வராமல் தடுக்கலாம். ஏன்னா இப்போ சுகர் லெவல் 200க்கு மேலே போகும்போது நம்ம கால் நரம்பில் இருக்கிற பார்த்திங்கன்னா சுகர் 200க்கு மேலே போச்சுன்னா அட்வான்ஸ் கிளைகேஷன் ஏற்படும். அதாவது சில கெமிக்கல்ஸ் வந்து நம்ம நரம்பில் ரிலீஸ் ஆகும். அது ரிலீஸ் ஆகும்போது தான் இந்த காலில் பிரச்சனை வரும். இது நீங்கள் 200க்குள்ளே அது ஒரு 140 180க்கு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். நீங்கள் உங்கள் டாக்டரை அணுகுனாலே உங்களுடைய மருந்துகளை அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடு வைக்கணும். நீங்கள் வாக்கிங்லாம் போகிறீங்களா? வாக்கிங்லாம் போகிறது சார், மூட்டு வலி இருக்குது. மூட்டு வலி போக முடியல. ஆமாங்க சார். சரி ஓகே. அதை நீங்கள் வீட்டிலேயே சில எக்ஸசைஸும் பண்ணலாம். ஸோ அது கூட நீங்கள் பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும்போது சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல் வரலாம். ஓகே. நீங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த இதில் சிம்டம்ஸ் எல்லாமே நல்லா சரி பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே டாக்டர் சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நடக்கிறது வந்து உங்களுக்கு டயபெட்டிஸை சரிப்படுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? கண்டிப்பாக நடந்தால் நன்மையே நடக்கும். ஏன்னா வாக் அவே ஃப்ரம் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன நடக்குதுன்னா இப்போ நம்ம வந்து உடம்பு வந்து ஒரு மிஷின் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து பிளட்டு தான் வந்து உடம்புல தலையிலேருந்து கால் பாதம் வரைக்கும் போகுது. அது மூமெண்ட் கொடுக்கணும். ஸோ மூமெண்ட் கொடுக்கணுன்னா நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். இது வந்து ஸ்டடீஸே பண்ணியிருக்காங்க. வாக்கிங் பண்ணும்போது நம்மளுடைய பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் மினிமம் 30 to 40 milligrams ஆஃப் பிளட் சுகர் லெவல்ஸ் கண்டிப்பாக குறையுது. ஸோ அப்போ ஒருத்தர் வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்காருன்னா அவருக்கு வந்து சுகர் லெவல் கண்டிப்பாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ ஒரு நேர் ஒருத்தர் லைனில் இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. டாக்டர் கிட்ட பேசுங்க. ஹலோ டாக்டர். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் எனக்கு வயசு 72 ஆகுதுங்க. ஓகே. எனக்கு தைராய்டு இருக்குங்க. ஓகே. கொலஸ்ட்ரால் இருக்கு, பிரஷர் இருக்கு, சுகரும் இருக்குங்க. சரிங்க. அல்சரும் இருக்குங்க. எனக்கும் சார் கொஞ்சம் தூரம் நடக்க முடியல, மூச்சு வாங்குது. ஓகே. பகல்ல ஒருவேளை ஒரு 2 கப்பு சாதம் எடுத்துக்கிறேன், அதோட சரி சார். ஓகே. மற்றதெல்லாம் எதையும் சாப்பிட முடியல. ஓகே. சாப்பிட்டா உடம்பு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருது, லூஸ் மோஷனு, இல்லைன்னா வாந்தி அந்த மாதிரிலாம் வருது சார். சரி. ஒரு சில நேரத்துங்கள தலை வலிக்குதுங்க சார். காலு தான் சார் ரொம்ப வலிக்குது, நீட்ட முடியல, மடக்க முடியல, சப்பாங்குல எல்லாம் போட முடியல சார். ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் சார் இந்த இடது கையில மிடில் ஃபிங்கர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மிடில் ஃபிங்கர்ல பயங்கர வலி சார். தொட்டுட்டா கூட அது அவ்வளவு வலிக்குதுங்க. தைலம் தடவுறேன், ஆயின்மெண்ட்டும் தடவுறேன். இதெல்லாம் எதால சார் ஏற்படுது? அதான் இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு திங் எல்லா ப்ராப்ளமே இருக்குது உங்களுக்கு. சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், தைராய்டு எல்லாத்துக்குமே மாத்திரை எடுக்கிறீங்க. ஸோ அதே நேரத்தில் இப்போ வந்து நம்ம ஏன்னா எலும்பும் வந்து நம்ம சம்மந்தமாக அதை இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் எடுக்கிற உணவில் வந்து நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா ரைஸ் மட்டும்தான் எடுக்கிறீங்க.
ஸோ அதில் வந்து நீங்கள் ரைஸ்னால் வந்து அது கார்போஹைட்ரேட், அது வந்து உங்களுக்கு சுகர் லெவலில் திரும்ப கொஞ்சம் கூட பண்ணுது. அதை விட நீங்கள் கொஞ்சம் நீங்கள் வெஜிடேரியனாக நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா, வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் புரதக சத்துக்கள் நீங்கள் சுண்டல் அந்த மாதிரி கிடைக்கும். காய்கறி நான்வெஜ்லாம் விட்டுட்டேன் சார். சரி பரவாயில்ல, நீங்கள் வெஜிடேரியன்லேயே நிறைய உணவுகள்லேயே வந்து நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணலாம். விட்டமின் டி சத்தும் கால்சியம் மாத்திரையும் இப்போ கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களோட எலும்பு சத்தையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து காலு தான் சார் ரொம்ப கையும் வலிக்குதுங்க. புரியுது. அது வந்து நீங்கள் முடியல. ஓகே. ஸோ அது நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் டாக்டர் அணுகுனாலே உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாத்திரைகள்லாம் இப்போ நிறைய இருக்குது. அது கொடுத்தனா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஓகே, அவங்களுடைய கால் கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ நீங்கள் அரிசி சாப்பிட்றதுனால டயபெட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்கிறீங்களா? எனக்கு கண்டிப்பாக வந்து அரிசி சாப்பிட்றதுனால சுகர் ரைஸ் ஆகாது. பட் ரைஸுன்ற பேர்லேயே வந்து ரைஸ் ஆகுதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். எதுவுமே வந்து அளவு பேலன்ஸ்டு மாடரேட்டாக எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து, ஏன்னா பிகாஸ் நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்டேபிள் உணவு வந்து ரைஸ் தான். அது வந்து இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. கண்டிப்பாக அது அளவு இல்லாமல் எடுக்கிறனால இப்போ எடுத்துக்கிட்டிங்கனால 3 வேளையும் ரைஸ் சாப்பிட்டா கார்போஹைட்ரேட் உண்மை. இப்போ ஒருத்தர் வந்து வேலை செய்கிறார் 8 ஹவர்ஸ்னால் அவரை வந்து நீங்கள் டெய்லி வந்து ஒரு 12 ஹவர்ஸ் வேலை செய்யுங்கன்னா 1 மாதம் வேலை செய்யலாம், 2 மாதம், அதுக்கு மேலே அவரால் வேலை செய்ய முடியாது. அதேமாரி நம்ம வந்து ஒரு பிரெயின், அதாவது நம்ம பிரெயின் மட்டும்தான் பிரெயின் நினைக்கிறோம். நம்ம உணவு குழாயும் ஒரு பிரெயின், அதை வந்து கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பேசுதுன்றது நம்மளால் புரியாது. நம்ம வந்து எல்லாமே டேஸ்ட்டு பார்க்குறோம். நாக்குக்கு கீழே போன பிறகு அது என்ன நடக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. ஒரு பெரிய இன்ஜினியரிங் மெக்கானிசமே நம்ம உடம்புல நடக்குது. அதை நம்ம ஓவர் ஒர்க் பண்ண வைக்கும்போது கண்டிப்பாக வந்து ரைஸை நீங்கள் அதிகமாக கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிங்க, நிறையா சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதனுடைய செயல் இழப்பு, நம்ம இன்சுலின் உற்பத்தி அதிகமாகிட்டே இருக்கும், குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும். எப்பயுமே நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு நார்மல் ஆக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அது ஓவர் ஒர்க் பண்ணும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நான் முன்னாடியே சொன்னேன், அந்த குளுக்கோஸ் மெக்கானிசம் சரியாக வேலை செய்யறதுனால சுகர் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு, நீரிழிவு நோய் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்க ஒருத்தருக்கு ஐடியல் டயட் அப்படின்னு நீங்கள் எதை சொல்வீங்க? இது ரொம்ப முக்கியமாக ஆக்சுவலாக வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து டயட்னா என்ன அதுன்றதை நம்ம பார்க்கணும். நம்ம எடுக்கிற உணவில் வந்து ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக நம்மளே வந்து உருவாக்கிக்கணும். இதுக்காக டயட்டீஷியனை போய் பார்த்து நம்ம பண்ணணுன்றதே தேவையில்லை. மை பிளேட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது நமக்குள்ளே முக்கியம். நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளையை கரெக்டாக நம்ம சாப்பிடணும். முக்கியமாக வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான மெயின் காரணம் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது, எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷன்ஸ். நம்ம பேரே வந்து பிரேக்கிங் த ஃபாஸ்டிங், அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட். எடுக்கிற உணவில் வந்து அந்த காலை மதியம் இரவில் மார்னிங் மீல்ஸில் வந்து நம்ம எடுக்கிற உணவில் ஹை ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ப்ரோட்டீன்ஸ்ன்றது வந்து நம்ம மசிலோட நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுது. அது வந்து புரத சத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதை பற்றி நம்ம அதிகமாக வந்து யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா இப்போ நம்ம வயசு ஆக வந்து என்ன ஆகிடுதுன்னா நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் நம்ம லூஸ் பண்ணுறோம். மசில் தான் குளுக்கோஸை வந்து அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணுது. அப்போ அந்த மசிலை இம்ப்ரூவ் பண்ணாலே டயபெட்டிஸ் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். கார்போஹைட்ரேட் இல்லாமல் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம ப்ராசஸ்டு ஃபுட், உணவில் இருக்கிற எல்லா பேக்கேஜ் ஐட்டம்ஸையும் நினச்சிச்சா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். எந்தெந்த ப்ராடக்ட்லாம் இண்டஸ்ட்ரி போகுதோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ்டு ஃபுட்டு சார்? ஸோ நீங்கள் இப்போ சுகரே எடுத்தாலும் அது ப்ராசஸ்டாக தான் வருது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை நிறையா இதெல்லாம் சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவு வந்து நம்ம சுகர்ஸ் அவாய்ட் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் டயபெட்டிஸ் வந்தால் தான் சுகர் அவாய்ட் பண்ணணும்னு கிடையாது. நார்மலாக டயபெட்டிஸ் வராமல் தடுக்கணும்னாலும் முடிஞ்ச அளவு சுகர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே டைரக்ட் சுகர்ஸ் நம்ம ஸ்வீட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லது. அதே ஹெல்த்தியாக ப்ரோட்டீன்ஸ் எடுங்க, நார் சத்து உள்ளதை எடுங்க. அப்படி பண்ணாலே போதும். நம்ம ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஒரு ஸ்டோருக்கு போகிறோம், நம்ம ஒரு சிப்ஸோ இது பசங்க எல்லாமே அதை தான் பார்க்குறேன். அதில் வந்து லேபிள் படிக்கணும். அதில் வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து சுகர் எவ்வளோ இருக்குது, அதிலே வந்து உங்களுக்கு ஆடட் இது எல்லாத்தையும் போட்டிருப்பாங்க, ஆடட் சுகர்ஸு. ஸோ அதை நம்ம படிக்க தெரிஞ்சுக்க கற்றுக்கணும். ஸோ அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ட்ரான்ஸ் பேட்டர்ன் ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா சுகர் மட்டும் இல்லாமல் இந்த கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் இதெல்லாமே கூட பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் ஒன்று சேர்ந்துருது. ஸோ அதனால் நம்ம எடுக்கிற உணவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ், பேக்டு ப்ராடக்ட்ஸை நம்ம சாப்பிடும்போது அதில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த சிப்ஸ் மாதிரி ஆரம்பித்து ஸ்வீட்ஸ் மட்டும் எல்லாமே நீங்கள் சொன்னீங்க அந்த பிளேட்டுன்னு சொல்லிட்டு மை பிளேட் அப்படின்னு சொன்னீங்க. நம்மளோட டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அவங்க பிளேட்டில் என்னென்னலாம் காலையில் இருக்கணும், என்னென்னலாம் மத்தியானம் இருக்கணும், என்ன நைட்டில் என்ன இருக்குது. ஏன்னா நைட்டில் வந்துட்டு லைட்டாக சாப்பிடுன்றது ஜென்ரலாக எல்லா டாக்டர்ஸுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. முக்கியமாக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? ஸோ ரொம்ப ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் என்ன சாப்பிட்றோமோ அதுவே வந்து நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம். நம்ம எதுவுமே அதுக்காக மாற்றங்கள் பண்ண வேண்டாம். அதை வந்து எப்படி ரைட் கைண்ட் ஆஃப் சூஸ் பண்ணுறதுன்றது நம்ம பிளேட்டில் பார்க்கணும். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறாங்கன்னா இட்லி கண்டிப்பாக எடுத்துக்கலாம்.
அதையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம இந்த சிறுதானியங்களில் கூட இட்லி செஞ்சு சாப்பிடலாம், அதை எடுத்துக்கலாம். ஸோ அதே நேரத்தில் இப்போது எல்லா டயட்லையுமே வந்து மெயினாக வந்து சாலடை கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணணும், அது நார் சத்து உள்ளது. ஏன்னா பிகாஸ் இப்போ சாலட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்க வந்து கேரட், குக்கும்பர், ஆனியன், பீட்ரூட் இதெல்லாமே ஒரு 2 பீசஸ் எடுத்துக்கலாம். ஏன் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கட் மைக்ரோபியம்னு ஒன்று சொல்கிறோம். அதாவது என்னென்னா நம்ம எடுக்கிற நம்ம உடம்புலேயும் நிறைய பாக்டீரியா இருக்குது. அதில் நல்ல பாக்டீரியா வந்து அந்த பெருங்குடலில் தான் இருக்குது, லார்ஜ் இன்டெஸ்டைன். இந்த ஃபைபர் எல்லாமே நம்மளால் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த பாக்டீரியா உள்ளே இருக்கிற நல்ல பாக்டீரியா தான் அதை வந்து சரி பண்ண முடியும். அது பாக்டீரியா வந்து நல்லா வேலை செஞ்சதுன்னா உங்களுக்கு மெயினாக அந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வராது. ரெண்டாவது கட் பாக்டீரியா வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்மளுக்கு பண்ணுது. ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு உற்பத்தி பண்ணி நல்லா செல்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததாக கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் காலையிலே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃப்ரூட்ஸ் வந்து அதை எடுத்துக்கலாம், நட்ஸு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் அடிஷ்னலாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இட்லி சாப்பிடுங்க 2, மீதியெல்லாம் நிறையா ஃபைபர்ஸும் எடுத்துக்கலாம். பழங்களும் வந்து காலையில் எடுக்கிறது நல்லது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மதியத்தில் வந்து முடிஞ்சால் உங்களுக்கு சூப் கிடச்சிதுன்னா ஒரு நாள் எடுக்கலாம். எல்லா நாளும் காஃபி குடிக்கணும், டீ குடிக்கணும் கிடையாது. காஃபி குடிங்க, அதை வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் பிளாக் காஃபி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லா நாளுமே அதேமாதிரி எடுத்து மில்க் ப்ராடக்ட்ஸ், ஏன்னா பிகாஸ் லாக்டிக் இன்டாலரன்ஸ் சொல்கிறோம். ஒரு இதுவுமே நம்மளுக்கு ஒத்துக்குதா இல்லையான்றது நமக்கு தெரியும். சில பேர் அசிடிட்டி, கேஸ்ட்ரிக்லாம் வரதுக்கு காரணம் நம்ம வந்து நம்ம உடம்பை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புக்கு என்ன ஒத்துக்குதோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதை மாதிரி பண்ணலாம். ஈவினிங் அதாவது லஞ்ச் டைம் முன்னாடி வந்து நம்ம ஏதாவது பிஸ்கெட்ஸ்னால், அதாவது ப்ராசஸ் பிஸ்கெட் எல்லாமே சில பிஸ்கெட்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்குது, ஏன்னா நிறையா அதுலேயும் வந்து ட்ரான்ஸ்ஃபேட்ஸ் இருக்குது. அது லேபிள் படித்து தான் நம்ம எடுக்கணும். தட் இஸ் அ திங். லஞ்ச் ரைஸ் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சமாக நம்ம ஊரில் வந்து இலை பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுட்டு காய்கறி கூட்டுகள் எல்லாம் போட்டிருப்போம். அந்த இலையை கொஞ்சம் திருப்பி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்சத்து உள்ளது கிடைக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. எல்லாமே நம்ம சவுத் இந்தியன் டயட்டை ரொம்ப ஹெல்த்தியான டயட்டு தான், ஆனால் கொஞ்சமாக எடுங்க, அதுதான் மெயினான திங். அதேமாதிரி ஈவினிங்கில் வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக நீங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சுண்டல் எடுத்துக்கலாம், நிறையா சூப்ஸு, சாலட்ஸு அதெல்லாம் கூட இல்லை. பஜ்ஜி, போண்டா என்னைக்காவது ஒரு நாள் எடுக்கலாம். அது எடுக்காமல் ஏன்னா டாக்டர் இது எல்லாமே எனக்கு அவாய்ட் பண்ணால் என்னோடய குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நம்ம பார்க்கணும். நைட்டு டின்னரும் வந்து லேட் நைட் டின்னர் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் நைட்டுன்ற போது நிறைய பேர் லேட் நைட்டில் தான் சாப்பிட்றாங்க. அதை வந்து கொஞ்சம் டின்னர் ஏர்லியராக இது பண்ணிட்டு வெரைட்டி நிறையா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்பாத்தி தான் சாப்பிடணும்னு கிடையாது. ரைஸு சப்பாத்தி ரெண்டுமே வந்து சேம் கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். சில பேருக்கு வந்து க்ளூட்டன் அலர்ஜி இருக்கும், அதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எது ஒத்துக்கலையோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக மஸ்ட். இது ரெண்டுத்தையும் பண்ணாலே நம்ம வந்து டயபெட்டிஸை வந்து கட்டுப்பாடுக்குள்ளே வைக்க முடியும். அப்போ நைட்டில் வந்துட்டு என்ன சாப்பிட்டா உங்களுக்கு வந்து நல்லதாக இருக்கும்? நீங்கள் சப்பாத்தியும் இப்போ வேண்டாம்னு சொல்லி சொல்கிறீங்க, ஆல்மோஸ்ட் சேம் சொல்கிறீங்க. ஸோ அவங்க வந்து வெறும் இந்த மில்லட்ஸ் மட்டும் பாயில் பண்ணி வச்சு சாப்பிடலாம். அவங்க நார்மலாக இருக்கிற மாதிரியே எடுத்துக்கலாம். அவங்க வந்து இப்போ உப்புமாவோ செஞ்சு சாப்பிடலாம், மில்லட்ஸில் உப்புமா செஞ்சு சாப்பிடலாம், ஒரு நாளைக்கு கோதுமை தோசை செஞ்சு சாப்பிடலாம். ஸோ வெரைட்டி ஆஃப் திங்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ண. இப்போ ஆலி விதைகள் அப்படின்னு சொல்கிறோம். தெர் ஆர் சூப்பர் சீட்ஸ், நிறையா சீட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே பவுடர் பண்ணி தோசை அடையோடு செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இதெல்லாமே வெரைட்டி சாய்ஸ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நிறையா இன்க்ளூட் பண்ணணும். இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்ப்கின் சீட்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாமே வருது. அது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம். அதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. டெய்லி அதை பண்ணுங்கன்னு சொல்லலை, அதை வெரைட்டியாக நம்மளே ஒரு வாரத்துக்கு தேவையான மெனு வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கும். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி எதுவுமே பிளான் பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக ஹெல்த்தியான உணவு எடுக்க முடியும். அதாவது நல்ல பிளான் பண்ணோம்னா நம்மளுடைய டயபெட்டிஸ் வந்துட்டு ரொம்ப வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறத நீங்கள் கேட்டு புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நேயர்களே, லேட்டாக டியூன் பண்ண நேயர்கள் எல்லாருக்கும் நம்ம சொல்லிக்கிறோம். இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறவர் நீரிழிவு நோய் மருத்துவர் மற்றும் வல்லுநர் டாக்டர் கே பரணிதரன் அவர்கள். அவங்க நிறைய டிப்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுக்கு டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன, இதை தடுக்கிறது எப்படி, இதை வந்துட்டு யார் யாருக்கு வந்தால் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்க சின்ன குழந்தைங்களுக்கு பற்றியும் சொல்லியிருக்காங்க, ஜென்ரலாக வயசில் பெரியவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஒரு கேட்டகரி, 2 கேட்டகரி இருக்குது. முதல் கேட்டகரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரெக்னன்சி இருக்கும்போது லேடிஸ்க்கு வரக்கூடிய ஒரு டயபெட்டிஸ் அப்படின்ற அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது இந்த டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளர் இளம் பருவத்தினருக்கு வந்து டயபெட்டிஸ் அதுவும் வந்து அதிகமாக இப்போல்லாம் நம்மளுக்கு காணப்படுது. இந்த 2 பேருக்கும் எப்படி எதனால் வருது அப்படின்ற ப்ரெக்னென்ட் விமனுக்கு ஏன் வருது, டீனேஜர்ஸ்க்கு வந்துட்டு ஏன் வருது, அதை வந்து தடுக்கிறது என்னென்ன பண்ணலாம், டீனேஜர்ஸ் என்ன பண்ணணும், ப்ரெக்னென்ட் மதர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். இப்போ ஆக்சுவலாக வந்து முன்னாடிலாம் வந்து இந்த ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் வந்து அதிகமாக நம்ம பார்க்காம இருந்தோம். இப்போ வந்து ரொம்ப அதிகமாக ப்ரெக்னன்சி டயபெட்டிஸ் பார்க்கணும். இது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
மெயினாக டைப் 1 டயபிட்டிஸ், டைப் 2 டயபிட்டிஸ் பார்த்தது எல்லாமே டிஃப்ரெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உமன் அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகும்போது அவங்களுடைய சுகர் லெவல் கூட போகுது. இதை வந்து ப்ரெக்னென்சி டயபிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் அவங்களுக்கு டயபிட்டிஸ் இல்லாமல் இருந்தவங்களுக்கு திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆனால் சுகர்ஸ் கூட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் வந்து கன்சீவ் ஆகும்போது, ப்ரெக்னென்சி ஆகும்போது நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்குது உடம்புல. அதில் இன்சுலினும் ஒரு ஹார்மோன். இந்த இன்சுலினோட அளவு வந்து அவங்க உடம்புல அதிகமாக சுரக்கணும் டூரிங் ப்ரெக்னென்சி டைமில். இப்போ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும்போது அவங்க வந்து உடனே என்ன நம்ம ஊரில் ப்ரெக்னென்ட் ஆகுனா அவங்கள நிறையா கவனிக்கிறோம். ஸோ அவங்க வந்து நிறையா டயட்டை எடுத்துக்குவாங்க. அதில் வந்து அவங்க கார்போஹைட்ரேட் அதிகமாக கன்சியூம் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இப்போல்லாம் முன்னாடிலாம் வந்து ஃபஸ்ட்டு விஷயங்கள் வந்து ஏர்லியராக கன்சீவ் ஆனவங்கலாம் இப்போ வந்து லேட் ஏஜில் தான் வந்து ஏன்னா மேரேஜ் ஆன பிறகு ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதில்ல. அவங்க 35 இயர்ஸ் ஆனோடனே இதனால தான் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் இங்கே நிறையா வந்து ஆரம்பிச்சிச்சு. அப்போ லேட் ப்ரெக்னென்சியே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரெக்னென்சி டயபிட்டிஸ் வரதுக்கு. ரெண்டாவது இந்த கார்போஹைட்ரேட் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து முக்கியமான காரணம். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம எடுக்கிற உணவு வந்து அதிகமாக மாவு சத்து இருக்குது, ஏன்னா பிகாஸ் எனர்ஜி வேணும்னு சொல்லிட்டு இன்சுலின் உற்பத்தி சரியான முறையில் கொஞ்சம் சரியான வேலை செய்யாமல் இருக்கிறதுனாலையும் இந்த ப்ரெக்னென்சி டயபிட்டிஸ் வருது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, டயட்டில் கார்போஹைட்ரேட், மன அழுத்தம், ஏன்னா நிறையா ஃபேக்டர்ஸ் இம்ப்ரூவ்ஸ் இருக்குது. அதனால் என்ன ஆகிடுதுன்னா இப்போ ப்ரெக்னென்சியே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் கூடவே வந்துடுது. ஸோ இந்த ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸை வந்து நம்ம வந்து கட்டுப்பாடு, அதாவது ப்ரெக்னென்சி டைமில் கண்ட்ரோல் வைக்கலைன்னா இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, இந்த ப்ரெக்னென்சி டயபிட்டிஸ் வந்து அடுத்த தலைமுறைக்கும் டயபிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்பை வந்து கொடுக்குது. ஸோ இதை வந்து டயபிட்டிஸ் பிகர்ஸ் டயபிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தலைமுறையிலேருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து இந்த சுகர் மாறுது. எஸ்பெஷலி வந்து ஒரு பெண் வந்து குழந்தை வந்து பெண் குழந்தையாக பிறந்துச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கும் இந்த டயபிட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. இதை வந்து ப்ரெக்னென்சி வரும்போது சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க உடம்பை வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கான்றது பார்க்கணும். ஸோ சுகர் வந்து நார்மல் லெவலில் இருந்துச்சுன்னா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் வச்சுக்கிட்டா ப்ரெக்னென்சி டயபிட்டிஸ் வராமல் இருக்கலாம். இப்போ சுகர் லெவல் பார்டர் லைனில் இருக்குன்னா அவங்க அதுக்கான வழிமுறைகள் உங்கள் டாக்டர் அணுகுங்கன்னா ப்ரீ ப்ரெக்னென்சி கவுன்சிலிங் கொடுத்து சுகர் வராமல் தடுக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது ப்ரெக்னென்சி டயபிட்டிஸை வந்து வராமல் தடுக்கலாம், கட்டுப்பாடுக்குள்ளேயும் வைக்கலாம், அடுத்த ஜென்ரேஷன் தராமல் தடுக்கலாம். அடுத்ததாக நீங்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி சார், ஒரே ஒரு நிமிஷம், சாரி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த ப்ரெக்னன்சி பிஃபோர் ப்ரெக்னன்சியே நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக. ஏன்னா பிகாஸ் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ வியாதியை பற்றி நிறைய, இப்போ நீங்கள் டாக்டர் என்ன டாக்டர் நிறைய எல்லாம் வியாதியாக சொல்கிறீங்களே அப்படின்றது ஒரு பயம். வியாதி தான் சொல்லுவாங்க, ஆனால் தீர்வும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து என்னென்னா நம்ம வராமல் தடுக்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து ப்ரிவென்ஷன் சொல்லிட்டு வருமுன் காப்போன்னு சொல்கிறது வந்து பிரைமரி ப்ரிவென்ஷன் சொல்கிறோம். இதை வந்து பிரைமோடியல் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரெக்னென்சியில் வர டயபிட்டிஸை வந்து பிரைமரின்றது வந்து வருமுன் காப்போம். அது வரதுக்கு முன்னாடியே காக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ் தான் வந்து இந்த ப்ரெக்னன்சி. அப்போ வந்து நம்ம செக் பண்ணாமல் இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம இதை மிஸ் பண்ணிவிடும். ஸோ அதனால் செக் பண்ணுங்கள், அவசியம் செக் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது கவர்மெண்ட்டே வந்து அந்த யூனிவர்சல் செக்கப்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. எப்போ ஒரு ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பிரைமரி ஹெல்த் சென்டர் போனால் கூட அங்கே குளுக்கோஸ் சேலஞ்ச் டெஸ்ட்னு இமீடியட்டாக நாங்கள் பண்ணுறோம். ஸோ அது வந்து எல்லா இடத்துக்குமே பண்ணுறோம். ஸோ அதனால் சுகர் செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஃபார் டயபெட்டிஸ் அது வந்து மாறுபடுமா நார்மலாக டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டை விட? கண்டிப்பாக. ஸோ இப்போ ப்ரெக்னென்சின்னு எடுத்துட்டாலே நம்ம கொடுக்குற மெடிகேஷன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து அப்ரூவ்டு ட்ரக் மட்டும்தான் ப்ரெக்னென்சியில் யூஸ் பண்ண முடியும். சில பேர் டயபெட்டிஸாக இருக்காங்க, ப்ரெக்னென்சியில் வந்து அவங்க அதே மெடிசனை கண்டினியூ பண்ணக்கூடாது. அவங்க வந்து எடுக்கிற மெடிசன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும். அதனால் டாக்டர் ஆனீங்கன்னா சில மெடிகேஷன்ஸ் மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். அதில் சேஃபர் பார்த்திங்கன்னா இன்சுலின், இன்னொரு சில மாத்திரைகள் மட்டும்தான். அதனால் இது டாக்டர் அணுகி அவரோட அட்வைஸ் படி தான் ஃபாலோ பண்ணும். அவங்க ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்கவங்க மெடிசன்ஸ் எடுக்கிறாங்கன்னா கன்சீவ் ஆகிட்டா இமீடியட்டாக பழைய மெடிசன் ஸ்டாப் பண்ணி அவங்க சேஃபான மெடிசன்ஸ் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே சார். இப்போ நீங்கள் ரெண்டாவது கேட்டகரியை பற்றி நம்ம பேசினது வந்து டீனேஜர்ஸ், வளர் இளம் பருவத்தினர், அவங்களுக்கு நடுவில் கூட இப்போ வந்து டயபெட்டிஸ் அப்படிங்கிற அந்த வியாதி வந்து பரவலாக வந்துகிட்டு இருக்குது. அதை தடுக்கிறது எப்படின்னு சொல்கிறத விட அதை வந்துட்டு ஏன் வருது, அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எப்படி அதை எஜுகேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை வந்து பேரண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் நிச்சயமாக வந்து அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க என்னென்னலாம் பண்ணணும், போத் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்? ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வந்து பெரிய விஷயமாக இன்றைக்கி உலகத்தில் பார்க்கப்படுது. ஸோ ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் உலகத்தோட வெயிட்டே அதிகமாகிட்டு இருக்குது. நம்மளுடைய உடல் பருமன் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர். எஸ்பெஷலி ஸ்கூல்லே ஒபிசிட்டி அதிகமாகிடுது. அதனால் ஸ்கூல் இதில் வந்து டீச்சர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணணும், ஒரு பாலிசிஸ் ஆஸ் அ பிரின்சிபலாக அவங்க என்ன பண்ணணும்னா, ஹை கலோரி டயட்டாக இருக்கிற உணவுகள் எதுவுமே வந்து ஸ்கூல் பக்கத்தில் இருக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து பார்ட்டிஸ் வந்து ஸ்கூல்லே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பசங்க எல்லாருமே வந்து நிறையா வந்து அவங்களுடைய வெஸ்டர்னைஸ்டு ஃபுட்டு தான் விரும்புகிறாங்க. அதாவது உடல் பருமன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஸோ அது வந்து கூடாமல் பார்த்துக்கிட்டாலே உடல் பருமன் வந்து டயபெட்டிஸ் மட்டும் இல்லை, ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால், அண்ட் தென் மூட்டு வலி, இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு மெயினான காரணம். ஸோ இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன், நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு குரூப் வந்து ஸ்கூல் இதில், அந்த ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஃபன் பாக்ஸை செக் பண்ணும். பேரண்ட்ஸ்லாம் வந்து என்ன ஆகிடுறாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற உணவு வந்து ப்ராசஸ் ஃபுட் அதை தான் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களுக்கு ஹெல்த்தியான, ஏன்னா பிகாஸ் பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டமோ ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ வந்து ஆஸ் எ பேரண்ட்ஸாக வந்து அவங்களுடைய உணவில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஆஸ் எ டீச்சர்ஸாக வந்து அவங்களோட ஹேபிட்ஸை வந்து ரொம்ப பார்க்கணும். ஸோ ஸ்கூலில் வந்து அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மெஷின் மாதிரி பண்ணாமல், ஸோ அவங்கள வந்து நம்ம ஒரு ஹெல்த், பிகாஸ் தேர் கோயிங் டு பில்ட் த நெக்ஸ்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் தான். அவங்க வந்து ஹெல்த்தியாக இல்லைன்னா நம்ம எக்கனாமிக்கலாக எவ்வளோ தான் வந்து பெருசானா கூட ஹெல்த் இஸ் ஆல்வேஸ் வெல்த் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து நம்ம சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றது எல்லாமே நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அவங்கள வந்து நம்ம ஹெல்த்தியாக நல்லா டெவலப் பண்ணணும். எனக்கு வந்து என்னென்னா டயபெட்டிஸ் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் திரும்ப அதே தான் சொல்கிறேன். இவங்கள வந்து நல்லா ஹெல்த்தியாக கொண்டு போகிறதுக்கு நம்ம ஸ்கூல் லெவலில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு அது பண்ணணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு அவங்க வந்து அடுத்தது ஜாபுக்கு போகிறாங்க. இன்றைக்கி வந்து முன்னாடி மாதிரி இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் வாங்கின சம்பளத்தெல்லாம் இவங்க ஃபஸ்ட் இயர்லேயே வந்து அவங்க ஆஃபீஸில் போய் சம்பாதிக்கிறாங்க. அப்போ சம்பாதிச்ச உடனே அவங்க லைஃப் ஸ்டைல் மாறிடுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஆப்பில் கிடைக்குது. நான் வந்து சிம்பிளாக சொல்ல போனோன்னா நம்ம என்ன டைம் வேணால் எப்போ வேணால் ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு ஒரு ஆப் வருது. ஸோ அப்போ வந்து இது டோர் டெலிவரியா இல்லை டிசீஸ் டெலிவரியா அப்படின்னு தெரியல. ஸோ அடுத்ததாக வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிட்டேன், என்னால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்கியூஸ் வந்து எக்ஸசைஸ்க்கு தான் வருது. ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சொல்கிறது ஈஸி, செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம வந்து சொல்கிறத வந்து நம்ம கடைப்பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சஸ் இந்த யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு இருக்குது. அவங்களுக்கு தெரியுது எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு, பட் ஆனால் அது செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இருக்குது. ஸோ அது பண்ணாலே வந்து தெர் இஸ் அ ரிசர்ச் ப்ரூவன் டயபெட்டிஸ் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆராய்ச்சியில் டயபெட்டிஸ் வரதுக்கான ரிஸ்க் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்கவங்க அவங்க எல்லாருமே வந்து ஸ்டடி பண்ணி மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க, டயட் அண்ட் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸிபோ எதுவுமே கொடுக்காம இது பண்ணியிருக்காங்க. அதில் மெடிசன் குரூப் வந்து 18% ரிவர்ஸ் ஆகிருக்கு, 36% வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணவங்க வந்து கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்போ ஸ்டில் டயட் அண்ட் எக்ஸசைஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ அதனால் யங்கர் ஜென்ரேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இது வந்து மாற்றங்கள் தேவை. இன்றைக்கி வந்து நான் ஒரு ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், பையன் தான் வந்து பேரண்ட்ஸ் கூட்டு வந்திருக்காங்க. கன்சல்டேஷன் பார்த்தா ஐ எம் ஷாக் டு சி தட் அவங்களோட சன்னோட சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது. டாக்டர் அவங்க ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கோம், அவனுக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கு. அவங்க எம்ப்ளாய்மெண்ட் செக் பண்ணாங்க, சுகர் பார்த்தீங்கன்னா 250 இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ஷாக், எங்களுக்கு எதுவுமே டயபெட்டிஸ் கிடையாது. திஸ் இஸ் அ கரண்ட் சினாரியோ. ஸோ அப்போ இந்த மாற்றம் வந்து கண்டிப்பாக மாறணும். ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் வந்து ஹெல்த் இருந்தால் தான் அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி நேயர்களே, நம்ம வந்து பள்ளிக்கூட லெவல்லேருந்தே வந்துட்டு நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே கூட பள்ளிக்கூடத்தை சுற்றி இருக்கக்கூடிய கடைகளில் இந்த மாதிரியான ஹை ஃபேட் கண்டென்ட்டுடைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இல்லாமல், பேக்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது ஒவ்வொரு ஸ்கூல் தலைவருடைய கடமையாகவும் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் அப்படியே இருந்தாலும் இதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் இருக்கிறோம். இது எல்லாத்தையும் மீறி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ வேலைக்கு போகுபவர்கள் அவங்க வந்து வீட்லேயே இருந்துக்கிட்டே ஆர்டர் பண்ணுறாங்க. வெளியில் நடந்து போய் சாப்பிட்டுட்டு வரணுன்ற ஒரு அவசியம் கூட இல்லாததுனால அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆர்டர் பண்ணி வர்ற ஃபுட்டு வந்துட்டு அதுவும் ஹை ஃபேட் கண்டென்ட்டோடு தான் அவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. பீட்சாவாக இருக்கட்டும், பர்கராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து நாம் தான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து நாம் வந்து நம்ம மனசுக்குள்ளே க்ரியேட் பண்ணிக்கணும். இன்னும் அடுத்து ஒரு கேள்வி இருக்குது, ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு நேர் லைனில் இருக்கார். அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் டாக்டர் சார் உங்ககிட்ட இந்த கேள்விக்கு வரேன். வணக்கம், இது ஹலோ டாக்டர். டாக்டர் கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கம் ஐயா, நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா எங்கள் மாமியாருக்கு கால் பாதம் நோகுதுங்கிறாங்க ஐயா. டயபிட்டிஸ் இருக்கு அவங்களுக்கு, என்ன காரணம்? கண்டிப்பாக இது வந்து கால்பாதம் நோவுதுன்னா அவங்களுடைய சர்க்கரை வந்து கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கான்றது நம்ம முக்கியம். ஏன்னா இது சுகர் வந்து கண்ட்ரோல் இல்லாத பட்சத்துலலாம் இது வந்து கால்பாதம் நோவுது வரலாம். இதை வந்து டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறோம். அவங்களுடைய சர்க்கரை வந்து வெறும் வயிற்றில் ஒரு 100லேருந்து 120க்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். சாப்பிட்ட பிறகு 140லேருந்து 180க்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். அதே நேரத்தில் இந்த 3 months ஆவரேஜ் சுகர் வந்து 7க்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது கண்ட்ரோலை வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக அந்த கால்பாதம் நோவுறதை தடுக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து இந்த கால்பாதம் நோவுறதுக்கும் நியூரோபதிக்கும் நிறைய மெடிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் மருத்துவர் அணுகினா கண்டிப்பாக இது ரெண்டுத்தையுமே சரி பண்ணிக்கலாம். ஐயா அப்புறம் இரவு நேரத்தில் தான் யூரின் அதிகமாக வருது டயபிட்டிஸ், அது என்ன காரணம் ஐயா? ஸோ அதுவும் வந்து காரணம் சுகர் கூட போகிறதுனால ஒன்று. ரெண்டாவது இப்போ யூரினரி பாத்வேல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது வரலாம். ஏன்னா 2 விஷயம், ஒன்று சுகர் மட்டுமே நான் சொல்ல முடியாது, அந்த யூரினரி பாத்வேல ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதுமாதிரி வரலாம்.
ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டாக்டர் சார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 2 விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன். 2த்துக்குமே இந்த டீனேஜர்ஸ்க்கும் சரி, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கும். 3வது ஃபேக்டர் என்னன்னு சொல்லி நீங்களே தான் அதை ஆரம்பிச்சிங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னைய நாளில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாதவன் வந்து மனிதனே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு. ஸ்ட்ரெஸ் எப்படி சார் டயபெட்டிஸ் கொடுக்கும்? ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி ஸ்கூல் சில்ட்ரன்லேருந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து நம்ம உடம்புல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்ம சக்கரை எப்படி வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஹார்மோன், அந்த கார்டிசோல்ன்ற ஹார்மோனை அதிகப்படுத்துது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் நடந்து போகிறீங்க, ஒரு மிருகத்தை பார்க்குறீங்க, நான் அதை பார்த்தா உங்களுக்கு பயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கேருந்து தப்பிக்கிறது தான் பார்க்குறீங்க. அப்போ இந்த டைரெக்டாகவே வந்து நீங்கள் உங்கள் உடம்புல வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது, அதனால தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை, அதுக்கு தான் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். அந்த நிறையா விஷயங்கள் இருக்கலாம், ஃபேமிலியில் ஸ்ட்ரெஸ்ஸு, ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ்ஸு, ஜாபில் ஸ்ட்ரெஸ்ஸு, எதாவது நிறைய விஷயங்கள். அதுக்கு என்ன ஆகிடுதுன்னா, அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து கார்டிசால்ன்ற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். இந்த கார்டிசால் வந்து அதிகமாக சுரந்துச்சுன்னா அதுக்கு வந்து பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக தேவை. ஏன்னா பிகாஸ் அது வந்து ஆல்வேஸ் நம்மளை அலர்ட் ஸ்டேஜில் வச்சுக்கிறதுனால பிளட் சுகர் லெவல் கூட போக ஆரம்பிக்கும். பிளட் சுகர் லெவல் கூடவே இருந்துச்சுன்னா நம்ம இன்சுலினுடைய வேலை வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த குளுக்கோஸை கொண்டு போய் செல்லுக்கு சேர்த்து அதை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஆல்வேஸ் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிட்டே இருக்கும், இன்சுலினில் வந்து உற்பத்தி அதிகமாகிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி தான், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது ஓவர் ஒர்க் பண்ணும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது. அதனால தான் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரிலேட்டட் டு டயபெட்டிஸ். ஆல்வேஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன்னா கார்டிசால் லெவல் அதிகமாக இருக்கும்போது சுகர் லெவல் கூட போகுது, இன்சுலினோட உற்பத்தி ஒழுங்காக வேலை செய்யாமல் போகிறதுனால இது வர டயபெட்டிஸ் தான் இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் நிறையா பார்க்குறோம். இப்போ இன்சுலின் அப்படின்னு சொல்லும்போது விதவிதமான இன்சுலின்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஃபார்மசிஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஒன்று ஏதோ வேறு பேரில் இருக்குது, அது கமர்ஷியல் நேம் அது இருக்கிறது இருக்கட்டும். ஆனால் எதுக்கு வந்துட்டு இன்சுலினுக்கு விதவிதமான இன்சுலின் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு காமன் மேனுக்கு ஒரு சந்தேகம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து இன்சுலின் கண்டுபிடிச்சி 100 வருஷத்தில் இருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்சுலின் வந்து நம்ம உடம்பு வந்து குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் அது வந்து வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக வந்து ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நம்ம கணையத்தில் வந்து இன்சுலின் உற்பத்தி வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம், லஞ்ச் டைம், டின்னர் டைம், அப்போ தான் வந்து நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இன்சுலின் உற்பத்தி ஆகும். அதே நேரத்தில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கு நடுவில் நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க, அப்போ இன்சுலின் உற்பத்தி வரணும். அந்தந்த டைமில் வரும்போது அப்படி இன்சுலின் உற்பத்தி வரணும்னா குளுக்கோஸ் கண்ட்ரோல் ஆகாது, இது நார்மலாக இருக்கவங்களுக்கு. அப்போ நம்ம இயற்கையாகவே வந்து நம்ம கணையத்தில் வந்து இன்சுலின் உற்பத்தி பேசிக்காக கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து பேசல் இன்சுலின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்செப்டை வந்து நம்ம வெளியிலேருந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு இன்சுலின் கண்டுபிடிச்சப்போ ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் தான் சொல்லுவோம். அது இமீடியட்டாக வேலை செய்யும். இதே நேரத்தில் நம்ம நிறைய முறை டைம் சாப்பிடும்போது அப்போல்லாம் இன்சுலின் தேவை, அப்போ எப்படி கொடுக்குறது, அது கண்டுபிடிக்கும் போது ஆராய்ச்சிகள் என்ன பண்ணாங்கன்னா அது லாங் ஆக்டிங் இன்சுலின்ற கான்செப்ட் வந்தாங்க. அதை நம்ம இன்சுலின் கொடுத்தா அது வந்து 24 ஹவர்ஸ் நம்ம உடம்புல இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த லாங் ஆக்டிங் இன்சுலின் கண்டுபிடிச்சாங்க. 1992-93 இந்த லாங் ஆக்டிங் இன்சுலின் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 24 ஹவர்ஸ்ன்ற இன்சுலின் வந்து 48 ஹவர்ஸ் வேலை செய்கிறதுக்கான இன்சுலின் வந்து கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ரொம்ப நேரம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இன்சுலின்னா 3 வேளை 4 வேளை போகிறது ரொம்ப கஷ்டம். அதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த லாங் ஆக்டிங் இன்சுலின் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் இன்னும் வெரி சூன் நம்மளுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை கூட போடக்கூடிய இன்சுலின் வரப்போகுது, வீக்லி ஒன்ஸ் இன்சுலின். ஸோ இது எல்லாமே என்ன ஆகிடுதுன்னா, ஒரு விஷயம் பார்க்கணும், இன்சுலின் நிறைய வகை இருந்தாலும் அதனுடைய வேலை வந்து குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணணும். அது ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் இருந்தாலும் சரி, லாங் ஆக்டிங் இன்சுலின் இருந்தாலும் சரி. ஸோ இதில் வந்து அதனுடைய மெக்கானிசம் தான் டிஃபர் ஆகுது, பட் அதனுடைய வேலை வந்து ஒன்றே தான், குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அது நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாம் 24 ஹவர்ஸும் குளுக்கோஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்சுலின் தான் ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின், லாங் ஆக்டிங் இன்சுலின். குறுகிய காலகட்டத்தில் வந்துட்டு வேலை செய்யக்கூடிய தான் அந்த ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின் அப்படின்றது. இப்போ சில இன்சுலின் வந்துட்டு நம்ம போட்டோம்னா 24 மணி நேரம் கூட நம்ம வந்துட்டு அதை நம்ம ரத்தத்தில் தங்க வச்சுக்கோம், அதானே சொல்கிறீங்க? இப்போது இந்த டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த சர்க்கரை நோய் இல்லை வந்து நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிறோமே, இதனுடைய இந்த வியாதியினால் வரக்கூடிய மற்ற ரிலேட்டட் டிசீசஸ் என்னென்ன சார்? ஓகே, ஸோ இது பயமுறுத்துறதுக்காக சொல்லலை எல்லாருக்குமே, பட் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் முக்கியமாக சொல்கிறேன். ஏன்னா பிகாஸ் இப்போ நீங்கள் ஒருத்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க, நாளைக்கு வந்து அவங்களுக்கு கால் பாதத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கல, ஏன் உனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால் அவங்க கொள்ளக்கூடிய பதில் என்ன இருக்குன்னா, என் சுகர் கண்ட்ரோல் இல்லை. அதுதான் வந்து மெயினான ஒரு ரீசன். ஸோ அதனால தான் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதனால தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அப்போ அதுக்கான விடையை நம்மளுக்கே தெரியணும். ஸோ இப்போ என்னென்னா, சுகர் வந்து கட்டுப்பாடு இல்லாத சுகர் தான் வந்து பிரச்சனை உருவாக்குமே தவிர, கட்டுப்பாடு இருக்கிற சுகர் வந்து கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. ஸோ என்னென்ன பிரச்சனை வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
இப்போ வந்து நம்ம சர்க்கரை அதிகமாகச்சுன்னா 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று வந்து ஸ்மால் பிளட் வெசல்ஸில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், சிறு நாணங்கள், அது மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ். இன்னொன்று வந்து பெரிய வெசல்ஸில் மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பிளட்டில் தான் சுகர் கூட போகுது. அது சின்ன வெசல்னா சின்ன காம்ப்ளிகேஷன், பெரிய பிளட் வெசல்னா பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ். இப்போ சின்ன வெசல்ஸ்னு மைக்ரோவாஸ்குலரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாதிக்கிறது வந்து நம்ம கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் அதிகமாக போகும்போது சார்பிட்டால்ன்ற ஒரு கெமிக்கல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதியை உருவாக்குது, பிளைண்ட்னஸ், கண் பார்வை இழக்கிறது. இது ரொம்ப ரொம்ப காமன் டயபெட்டிஸில். பட் நல்ல விஷயம் என்னென்னா சுகரை கண்ட்ரோல் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் ஆகிறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்த சின்ன நாணங்கள் பார்த்திங்கன்னா கிட்னி. ஸோ இந்த கிட்னியில் வந்து ப்ரோட்டீன்ஸ் நல்ல சத்தெல்லாம் வெளியில் போகிறது. இதை வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சா இது ரிவர்ஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம நேயர்களே நிறைய பேர் கேட்குறேன், கால் பாதத்தில் எனக்கு எரிச்சலாக இருக்குது, குத்துது அப்படின்றது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் நியூரோபதி. இது ஸ்மால் பிளட் வெசல்ஸ், மைக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நெஃப்ரோபதி அண்ட் டயபெட்டிக் நியூரோபதி இதெல்லாம் வந்து சின்ன பிளட் வெசல்ஸில் வர காம்ப்ளிகேஷன்ஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெரிய பிளட் வெசல்ஸில், எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க டயபெட்டிஸ் இருக்குது, சடனாக ஹார்ட் அட்டாக் வருது, ஸோ அதுமாதிரி ஸ்ட்ரோக் வருது, மூளையில் வந்து பக்கவாதம் வருது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக்னால வர மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ ஆல்வேஸ் இதெல்லாம் வந்து எப்போ வரும்னா கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரைனால தான் நாளடைவில் வரலாம். ஸோ அப்போ வந்து ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, கண்ட்ரோல் டயபெட்டிஸ் பிஃபோர் இட் கண்ட்ரோல்ஸ் யூ. ஸோ அந்த HbA1c வந்து 7க்குள்ளே எப்பயுமே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வருஷத்துக்கு 4 முறை செக் பண்ணால் இந்த காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கலாம். நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோட கடைசி சில நிமிடங்களில் நம்ம இருக்கிறோம். எஸ்பெஷலி ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்துட்டு கலந்து கொண்டு இருக்கிறாரு நீரிழிவு நோய் மருத்துவர் மற்றும் வல்லுநர் டாக்டர் கே பரணிதரன். ஒரு நேயர் லைனில் இருக்கார் சார், அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி, பேசுங்க சார். நான் முன்னால உங்ககிட்ட என் கஷ்டத்தை சொன்னேன், அதுக்கு ரெமெடி சொல்லலை, கட் ஆயிடுச்சு சார். ஓகே மேம், நீங்கள் என்ன சொன்னீங்க டாக்டர் கிட்டன்றது குவிக்காக சொல்லிவிடுங்க. நடந்தா கால் வலிக்குதுங்க சார், ராத்திரில அதுக்கு அது டாக்டர் பதில் சொன்னார். மேபி கட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கேட்காம இருந்திருக்கலாம். பட் கண்டிப்பாக அதுதான். நீங்கள் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அந்த கால் எலும்பு வந்து கொஞ்சம் தேய்மானம் வருது, அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் வைட்டமின் டி, கால்சியம் மாத்திரையும் தேவை. ஸோ உங்கள் டாக்டரை நீங்கள் கொஞ்சம் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு அந்த உடம்பு ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும் நிறைய மாத்திரைகள் இருக்குது, அதை கொடுத்தனாலே நல்லா சரியாயிடும் உங்களுக்கு. சரிங்க சார், தேங்க்யூ. டாக்டர் சார், இப்போ இன்னொரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஓவரால் சொல்லுங்கள். இப்போ நம்மளுடைய ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து மூத்த வயதுக்கு வர மட்டும் என்னென்ன விதமான ஹெல்த்தி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும், இது மாதிரியான டயபெட்டிஸ்ன்ற நோய் வராமல் இருக்கிறதுக்கு? அது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து டயபெட்டிஸ்க்குன்னு சொல்லி வேக்சினேஷன் ஏதாவது இருக்குதா? இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நான் அதுக்கே நம்மளுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. ஓகே. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம நீங்கள் சொன்னதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டில் பார்க்கலாம். ஆரம்பத்தில் வந்து ஏன்னா வருமுன் காப்போன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ப்ரைமோடியல் ப்ரிவென்ஷன், ப்ரைமரி ப்ரிவென்ஷன் ரெண்டாக சொல்லலாம். அடுத்ததை வந்து வந்துட்டால் என்ன பண்ணலாம், அது வந்து செகண்டரி ப்ரிவென்ஷன். அதுக்கப்புறமும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அது டெர்ஷரி ப்ரிவென்ஷன். ஸோ இதை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரைமோடியல் ப்ரிவென்ஷன்றது வந்து ஒருத்தவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க, அவங்களுக்கு ப்ரெக்னென்சி இருக்குது, அவங்க சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் தான் நம்ம வந்து டயபெட்டிஸ் வராமல் தடுக்கலாம். இதுதான் வந்து ப்ரைமோடியல் ப்ரிவென்ஷன். ப்ரைமரி ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கேட்கலாம், எனக்கு எல்லா இடத்துலையுமே டயபெட்டிஸ் இருக்குது, அடுத்த ஜென்ரேஷன் டயபெட்டிஸ் வராமல் தடுக்கணும், எனக்கு டயபெட்டிஸ் வரக்கூடாது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க. உடற்பயிற்சியில் அக்கறை, உனக்கில்லை சர்க்கரை, அது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதே நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடியதோ அதுதான் செய்யணும், செய்யக்கூடாது தப்புன்னு தெரியும், அதை நம்ம செய்யக்கூடாது. இது பண்ணாலே வந்து டயபெட்டிஸ் வந்து கண்டிப்பாக வராமல் தடுக்கலாம். ஓகே டாக்டர், சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து இப்போது செகண்டரி ப்ரிவென்ஷன். இப்போ டயபெட்டிஸ் வந்துடுச்சு, ஸோ எனக்கு வந்துடுச்சுன்னா கால் பாதிக்கும், கிட்னி பாதிக்கும் அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருக்கும். அப்படி வராமல் தடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கண்ட்ரோலில் வந்து ஆரம்பத்தில் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 5 இயர்ஸ் வந்து அவங்களோட ஆவரேஜ் சுகர் வந்து எவ்ரி 3 months 7 கிலோ வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ்னால் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வராது. ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், நான் டயபெட்டிக் நார்மலாக இருக்கவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் அவங்க சுகர் HbA1c 7க்குள்ளே வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து நார்மல் பர்சனோட அவங்களோட லாங்குவிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ டயபெட்டிஸ் வந்து உங்களை டிசிப்ளினாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது. டயபெட்டிஸ் வந்து ஒரு பர்டனாக பார்க்க வேண்டாம். ஸோ அது பண்ணினாலே உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப இம்ப்ரூவ். டெர்ஷரி ப்ரிவென்ஷன், இப்போ டயபெட்டிஸ்னால காம்ப்ளிகேஷன் வந்துருச்சு, கிட்னி ப்ராப்ளம் வந்துருச்சு, டயாலிசிஸ் போகிறாங்க, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அப்பயும் வந்து என்ன பண்ணலான்னா, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க சுகரை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்களோ அவங்களோட லாங்குவிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ப்ரிவென்ஷன்ஸ் வந்து எந்த காலகட்டத்திலையும் பண்ணலாம்.
ஓகே சார், இப்போ இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு 1.5 நிமிஷம் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், வேக்சினேஷன் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா இந்த டயபெட்டிஸ்க்கு? ஸோ கண்டிப்பாக இதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் டயபெட்டிஸ் வேக்சினேஷன்ஸ் இது வரைக்கும் வரல. பட் ஆனால் டயபெட்டிஸ் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரே வேக்சின்ஸ் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அருமையாக அழகாக சொன்னீங்க சார். எல்லாமே வந்து நம்ம கையில் இருக்கும்போது வந்து நம்ம ஏன் வந்து அந்த வியாதியை நாமளே விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் கேட்குற கேள்வி. நேயர்களே, இந்த 1 மணி நேரம் வந்து நம்மக்கிட்ட இந்த சர்க்கரை நோய் என்று எளிதாக அழைக்கப்படும் இந்த நீரிழிவு நோய் பற்றி நீரிழிவு நோய் மருத்துவர் வல்லுநர் டாக்டர் பரணிதரன் அவர்கள் நிறைய விஷயங்களை சிம்பிளாக, அது சில இடங்களில் வந்து ரொம்ப டச்சிங்காக அழகாக சொன்னார். நான் ரொம்ப ரசித்து வந்து அவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருந்தேன். கட்டாயம் நீங்கள் கூட வந்துட்டு அவர் பேசினதை வந்து ரசித்து கேட்டிருப்பீங்க. ஆனால் ரசித்து கேட்டால் மட்டும் போதாது, அவர் சொன்ன பல விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கையில் அப்படின்னு அவரே தான் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அதை நம்ம கட்டாயம் கடைபிடிப்போம். நல்லா நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக மகிழ்ச்சியாக நம்ம வாழணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒவ்வொரு மருத்துவரோட எண்ணமாகவும் இருக்கும். சாரோட எண்ணமும் அதுவாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்துட்டு சந்தோஷமாக இருப்போம், நம்ம மகிழ்வாக இருப்போம், அதே சமயத்தில் ஹெல்த்தியாக இருப்போம். ஓகேவா? மீண்டும் நாம் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நாளைக்கு பிற்பகல் 3 மணிக்கு சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் சீரியோ. அண்ட் டாக்டர் பரணிதரனுக்காக நாம் வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச் சார்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலாக ஒரு தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக சொன்னார். அவருக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நல்லா சொன்னீங்க. நீங்கள் உங்களுடைய ஷோ வந்துட்டு நான் ரொம்ப ரசித்து கேட்டேன். மற்றவங்க வந்துட்டு கேட்குறவங்கள பற்றி எனக்கு தெரியல, ஆனால் நான் ரொம்ப ரசித்து கேட்டேன். ஸோ ரொம்ப நன்றி எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும். நான் கடைசியாக ஒரே வார்த்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் சொன்னீங்க 1 வாழ்க்கை 1 கையில் சொல்லிட்டு, டயபெட்டிஸ் வராமல் தடுக்கணும்னா 1 வாழ்க்கை 1 காலில், வாக் அவே ஃப்ரம் டயபெட்டிஸ். நன்றி, வணக்கம். நன்றி சார், சூப்பர்.